கூட்டி சேர்க்கப்பட்ட நாம் கர்த்தருடைய கிருபையை சிந்தித்தவர்களாய், கர்த்தருடைய கிருபை உணர்ந்தவர்களாய் நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 15வது வசனம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. தம்முடைய வாக்கினால் சொன்னதை கர்த்தர் கரத்தினால் நிறைவேற்றினார் என்பதை சிந்தித்தவராக, உணர்ந்தவராக, நன்றி நிறைந்தவராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை வாசிக்கிறோம். சாலமோன் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கால வேளையில, இது ஆராதனை வேளையில கர்த்தரை வாழ்க்கையில சொன்னதை நிறைவேற்றினார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க? வேதத்தில் அருமையா யோசுவா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு தேவன் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். யோசுவாவில் 21வது அதிகாரத்தில் 45வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோசுவா 21:45 கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் என்ன செய்கிறதா? நிறைவேறிற்று. ஆமென். கடந்த நாட்களிலே, கடந்த ஆண்டுகளிலே கர்த்தர் என் வாழ்க்கையில, என் குடும்பத்திற்கு, என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பெற்றோருக்கு, என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. இந்த நாட்களிலே என் தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொல்றவங்கெல்லாம் வாயை திறந்து ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சத்தமா வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தமாய் சத்தமாய் வாயை திறந்து, மௌனமாய் இருக்காம எல்லாரும் வாய்களை திறந்து, வாயை விரிவாய் தர, வாயை விரிவாய் தர என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. வாயை திறந்து சொல்லுங்க, என் தேவன் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். அவர் சொன்னதை எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்கிறார். வாயை திறந்து, அப்பா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் கணவருடைய வாழ்க்கையில, என் குடும்பத்திலே, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு நீர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. என் வாழ்க்கையில நிறைவேறின ஒவ்வொரு நன்மைகளுக்காக, வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சத்தமா வாயை திறந்து சத்தமா சொல்லுங்களேன். எதுல வாசிக்கிறோம்? எஸ்ரா 3:11 வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்பதை உணர்ந்த தேவ ஜனங்கள் மாறி மாறி என்ன செஞ்சாங்களா? மாறி மாறி கர்த்தரை புகழ்ந்து பாடினாங்க, துதிச்சு பாடினாங்க. எப்படி பாடுறாங்களா? இங்க முன்னாடி இருந்து பாடுறவங்க ஒருவேளை பாட்டை நிப்பாட்டிட்டாலோ, இல்ல முன்னாடி இருந்து பாடுறவங்க சத்தத்தை விட்டுட்டாலோ, அங்கேயும் சத்தம் என்ன செஞ்சிருது? குறைஞ்சிருது. ஹல்லேலூயா. மாறி மாறி என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். நன்மை செய்திருக்கிறாரு, நன்மை செய்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. முன்னாடி சத்தம் இல்லைன்னு முன்னாடியும் சத்தம் நின்றுச்சு. நிறைவேற்றி இருக்கிறார். எத்தனை வாக்கு தத்தங்கள், எத்தனை நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். வாயை திறந்து சத்தம், அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். யார் உங்களை ஸ்தோத்திரம் சொல்லாங்கன்னு நினைக்கணும், நீங்க வாயை திறந்து சொல்லணும். யாரு சொல்லியும் நீங்க செய்ய வேண்டாம். வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறாரே. வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அது எப்படி ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் சொல்லுகிறார்? சங்கீதம் 134வது சங்கீதத்துல 2வது வசனத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா, அங்க வேதத்தில் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 134வது சங்கீதத்துல 2வது வசனத்துல, உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை என்ன செய்யணுமா? நம்ம எப்படி ஸ்தோத்தரிக்கணுமா? எப்படி ஸ்தோத்தரிக்கணுமா? பரிசுத்தமான கைகளை. ஆமென். அதனாலதான் பவுல் சொல்றாரு, புருஷர்களே நீங்க எல்லா இடங்களிலும் உங்க பரிசுத்தமான
கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை எப்படி ஸ்தோத்தரிக்கணுமா? பரிசுத்தமான கைகளை உயர்த்த. ஏதோ உயர்த்த சொல்றாங்க, அதனால நானும் உயர்த்துறேன், அப்படி இல்லை. கைகளை உயர்த்துவது எதற்காக உயர்த்துறோம்? வேதத்தில் சங்கீத புஸ்தகத்தில் 141வது சங்கீதத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா, சங்கீதம் 141வது சங்கீதத்தில் 2வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நான் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அது எப்படிப்பட்ட பலியா? அந்தி பலிக்கு சமமா சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளை கர்த்தருடைய சமூகத்தில் உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவது அது எதற்கு பலியா, எதற்கு மாதிரியா சொல்லப்பட்டிருக்கு? அது அந்தி பலி. அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் தான் எலியா பலி செலுத்தினார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. எந்த நேரத்தில்? அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரத்தில். ஹல்லேலூயா. நம்முடைய கை, ஏதோ கையை உயர்த்த சொல்றாங்க, அதனால அல்ல. உங்கள் கையெடுப்பு அது கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி காணப்படுகிறதா? அந்தி பலிக்கு சமமா. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆராதிப்பது எதற்கு சமம்? அந்தி பலி. ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஸ்தோத்தரிங்க. எத்தனை பேர் கரம் உயர்த்தி ஸ்தோத்தரிக்க போறீங்க? எத்தனை பேர் கரம் உயர்த்தி ஸ்தோத்தரிக்க போறீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக. இந்த கையை நம்முடைய எது? சரீர அவயம். இதை எத்தனை பேர் பலியா ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிக்க போறீங்க? சத்தமா வாயை திறந்து ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி வாயை திறந்து சொல்லுங்க சத்தமா, ஏசப்பா நீர் என் வாழ்க்கையில, வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. வாயை திறந்து சத்தமா கரம் உயர்த்தி. கரம், சகோதரிகள் ஒருவேளை கரங்களை விரித்து கொள்ளுங்க, இல்ல பரத்திற்கு நேர கரங்களை இப்படி ஏறெடுத்துக் கொள்ளுங்க. வாயை திறந்து ஏசப்பா நீங்க என் வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. அதனாலதான் மோசேயினுடைய கை எப்பொழுதெல்லாம் உயர்த்தப்பட்டிருந்ததோ அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? மேற்கொண்டாங்க. கையை உயர்த்துறது ஏதோ டைம் பாஸுக்கோ இல்ல எல்லாரும் கை இல்ல இல்ல, நீங்க கை உயர்த்துகிறது அது எதற்கு சமமா? அந்தி பலிக்கு சமம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கரம் கொட்டி பாடி ஹல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா, பரிசுத்த உள்ள. மீண்டும் ஒரு முறை ஹல்லேலூயா. பரிசுத்த கைகளை உயர்த்தி நேரா, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. பரிசுத்த கைகளை உயர்த்தினேரா, பரிசுத்த. மீண்டும் சொல்லுங்க, ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. பரிசுத்த கைகளை உயர்த்தினேரா, பரிசுத்த கைகளை உயர்த்தினேரா. ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசன்னா. ஆஹா. மீண்டும் ஒரு முறை ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா.
ஓசன்னா, ஆஹா ஹalleluya, ஓஹோ ஓசன்னா, ஆஹா ஹalleluya, ஓஹோ ஓசன்னா, ஆஹா ஹalleluya, ஓஹோ ஓசன்னா. பரிசுத்த கைகளை உயர்த்தினேரா, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பரிசுத்த கைகளை உயர்த்தினேரா, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. கரம் இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் கரம் உயர்த்தி கை தட்டலாமா? துதியும் புகழ்ச்சியும் உமக்குத்தானே, மகிமையும் மாட்சிமையும் உமக்குத்தான். சேர்ந்து பாடலாமா? துதியும் புகழ்ச்சியும் உமக்குத்தானே, மகிமையும் மாட்சிமையும் உமக்குத்தானே. ஆராதிப்பே 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 ஆராதிப்பே, பரிசுத்த கைகளை உயர்த்தினேராய். பரிசுத்த முடிந்தவர்கள் ரெண்டு கரம் உயர்த்தி ஆமென், ஆஹா ஹalleluya, ஓஹோ ஓசன்னா, ஆஹா ஹalleluya, ஓஹோ ஓசன்னா, ஆஹா ஹalleluya, ஓஹோ ஓசன்னா, ஆஹா ஹalleluya, ஓஹோ ஓசன்னா. பரிசுத்த கைகளை உயர்த்தினேராய், பரிசுத்த உள்ளத்தோடு சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். ஆமென். பரிசுத்த கைகளை உயர்த்தினேராய், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் நேசரே உம் அன்பை நான் உயர்த்துவேன். மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் நேசரே உம் அன்பை உயர்த்திடுவே. மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் நேசரே உம் அன்பை எல்லாரும் சேர்ந்து ஆமென். ஆராதிப்பே 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 ஆராதிப்பே, பரிசுத்த கைகளை உயர்த்தினேராய், பரிசுத்த முழுவலத்தோடு ஆமென், ஆஹா ஹalleluya, ஓஹோ ஓசன்னா, ஆஹா ஹalleluya, ஓஹோ ஓசன்னா, ஆஹா ஹalleluya, ஓஹோ ஓசன்னா, ஆஹா ஹalleluya, ஓஹோ ஓசன்னா. பரிசுத்த கைகளை உயர்த்தினேராய், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பரிசுத்த கைகளை உயர்த்தினேராய், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கரம் கொட்டி பாடுவோம். எனது வாஞ்சையும் எனது தாகமும் எனது ஆசையும் எல்லாம் நீரே. எனது வாஞ்சையும் எனது தாகமும் எனது ஆசையும் எல்லாம் நீரே. ஆராதிப்பே 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 ஆராதிப்பே, பரிசுத்த உள்ள ஆராதிப்பே, பரிசுத்த கைகளை உயர்த்தினேராய். ஆஹா ஹalleluya, glory, ஆமென், ஆஹா ஹalleluya, ஓஹோ ஓசன்னா.
பரிசுத்த கைகளை உயர்த்தினேனாய் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பரிசுத்த கைகளை உயர்த்தினேனாய் பரிசுத்த உள்ளத்தோடு சேர்ந்து பாடலாம் ஆமென் ஆராதிப்பேன் 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 பரிசுத்த கைகளை உயர்த்தினேனாய் பரிசுத்த கைகளை உயர்த்தினேனாய் ஆஹா ஹalleluya ஆமென் ஆஹா ஹalleluya ஓ ஹோசன்னா ஆஹா ஹalleluya ஓ ஹோசன்னா ஆஹா ஹalleluya ஓ ஹோசன்னா ஆமென் ஹalleluya ஹalleluya பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆமென் எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும் பாடினதுக்கு அப்புறமா தெரியாதா ஹalleluya எத்தனை பேருக்கு இந்த ஹalleluya வார்த்தை தெரியல பிரதர் மூணே மூணு வார்த்தை தான் துதியும் புகழ்ச்சியும் உமக்கு தானே மகிமையும் மாட்சிமையும் உமக்கு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் துதியும் புகழ்ச்சியும் உமக்கு தானே மகிமையும் உமக்கு தானே ஆராதிப்பே 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 பரிசுத்த கைகளை உயர்த்தினே இந்த பாட்டு தெரியும் தானே இப்போ துதியும் புகழ்ச்சியும் உமக்குத்தானே மகிமையும் மாட்சிமையும் சேர்ந்து பாடலாமா எல்லாரும் கரம் கொட்டி பாடலாமா எல்லாரும் கரம் கொட்டி பாடலாம் ஆமென் துதியும் புகழ்ச்சியும் உமக்குத்தானே மகிமை சேர்த்து நீங்க பாடுங்க பாருங்க துதியும் துதியும் மகிமை மீண்டும் ஒரு முறை துதியும் துதியும் புகழ்ச்சியும் உங்க சத்தம் கேட்கணும் உமக்குத்தானே ஆராதிப்பே 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 பரிசுத்த கைகளை உயர்த்தினேராய் பரிசுத்த கைகளை ஆமென் ஆஹா ஹalleluya ஓ ஹோசன்னா ஆஹா ஹalleluya எல்லாரும் முழு பலத்தோடு ஆமென் ஆஹா ஹalleluya glory glory ஆஹா ஹalleluya ஓ ஹோசன்னா ஆமென் ஹalleluya இன்னும் நிறைய பேருடைய கை என்ன செய்ய மாட்டேங்குது அசையவே மாட்டேங்குது நான் தட்ட மாட்டேங்குதுன்னு சொல்லலாம்னு போனேன் ஐயா சொல்றாங்க என்ன செய்ய மாட்டேங்குதா அசையவே மாட்டேங்குது ஹalleluya உங்கள் கையெடுப்பு எப்படி மாறணும் அந்தி பலியா ஹalleluya ஹalleluya ஏசப்பா சிலுவையில கையை விரித்து உயர்த்தினபடியினால தான் இன்றைக்கு நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஹalleluya அந்த கையை விரிக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஹalleluya அதனால வேதம் சொல்லுகிறது சிலுவையில் அவர் என்ன சிறந்திருக்கிறாரா வெற்றி சிறந்ததற்கு காரணம் என்ன கைகளை என்ன செய்திருக்கிறார் நமக்காக உயர்த்தினார் ஆமென் இப்ப எத்தனை பேர் சத்தமா சொல்ல போறீங்க துதியும் புகழ்ச்சியும் உமக்கு தானே மகிமையும் மாட்சிமையும் கரம் கொட்டி ரெண்டு கரம் கொட்டி துதியும் ஆராதிப்பே ஆராதிக்கோரி ஆராதிப்பே ஆராதிப்பே பரிசுத்த கைகளை உயர்த்தினேராய் பரிசுத்த கை கரம் கொட்டி பாடலாமா ஆமென் ஆஹா
ஹalleluya ஓ ஹோசன்னா ஹalleluya ஓ ஹோசன்னா glory இயேசுவே ஹalleluya ஓ ஹோசன்னா ஹalleluya நிறைய பேர் என்ன செய்யல, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுல 2 கை இருந்தோம், ஆனா ஒரு ஐயா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு சொல்ல நான் விரும்பல. ஒரு கை இருந்து தொடையில ஓங்கி ஓங்கி தட்டுறாங்க, எப்படியாவது கையினால சத்தம் வரணும். இதான் முன்னாடி இருக்கிறாங்க. ஒரு கை தான் இருக்குது, ஆனா அந்த ஒரு கையிலே ஓங்கி ஓங்கி தட்டுறாங்க. கர்த்தர் உங்களுக்கு 2 கரத்தை கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் அந்த கரத்தை தட்டுறதுக்கு உங்களால முடியல. நான் சில நேரம் முன்னாடி அடுத்தவங்க பாடும்போது முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பேன். சில நேரம் அப்படி கையை விட்டுருவேன், கை தட்டுறதுக்கு. அப்பெல்லாம் அந்த வல்லத்துல இருந்து மாரியப்பன் ஐயான்னு ஒரு ஐயா அங்க உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க ஒரு கை குட்டையா தான் இருக்கும், ஆனா அந்த கையை வச்சு அப்படி தட்டி பாடுவாங்க. அவங்க கையை தட்டு பாடாம இருந்ததை பார்த்ததே இல்லை. கை ஒரு கை குட்டையா இருந்தாலும் கையை உயர்த்தி உயர்த்தி கரங்களை கொட்டுவாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து தான் வருகிறார். ஹல்லேலூயா. ஐயா இருக்கிறாங்க, ஒரு கை இருந்தாலும் ஆனா என் கையினால என்ன வரணும், சத்தம் வரணும்னு கையை ஓங்கி ஓங்கி தொடையில தட்டி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா 2 கையை வச்சிட்டு இருக்கிற அநேகர் என்ன செய்யல, கைய தட்டல. எத்தனை பேர் முழு பலத்தோடு பாட போறீங்க? ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா ஆஹா ஹல்லேலூயா. 2 கரம் கொட்டி ஆமென் ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா ஆஹா ஹல்லேலூயா. ஓ மீண்டும் சத்தமா ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. பரிசுத்த கைகளை உயர்த்தினேராய் பரிசுத்த முழு பலத்தோடு பாடலாம். ஆமென். பரிசுத்த கைகளை உயர்த்தினேராய் பரிசுத்த உள்ளத்தோடு சேர்ந்து பாடுவோமா? ஆமென். ஆராதிப்பே 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 பரிசுத்த கைகளை உயர்த்தினேராய் பரிசுத்த. எவ்வளவு சத்தமா பாட முடியுமோ? ஆமென். ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா ஆஹா. முழுவதோடு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா ஆஹா ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஆமென். ஆஹா ஹல்லேலூயா. glory glory glory. யார் யார் மகிமைப்படுத்துகிறார்களோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று யார் யார் உயர்த்துகிறார்களோ ஒவ்வொருவர் மீதும் தேவ வல்லமை இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகத்துல இந்த சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆமென். எந்த சத்தம் கேக்குது? எந்த சத்தங்க? எந்த மொழியில போய் நீங்க கேட்டாலும் அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு பலத்தோடு பாடலாமா? சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? ஆமென். ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா ஆஹா ஹல்லேலூயா. கரம் கொட்டி ஆமென். ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா ஆஹா ஹல்லேலூயா. வாயை திறந்து ஆமென். ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. ஹல்லேலூயா. முழு பலத்தோடு சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
hallelujah, 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 hallelujah. சேர்ந்து பாடுவோம். Hallelujah, 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 hallelujah. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜன். சேர்ந்து பாடலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, hallelujah, 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 glory, 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 glory. மகிமை, மகிமை, மகிமை. எந்த இடத்துல துதி காணப்படுகிறதோ ஆட்டுக்கோட்டி என்ற தத்தினார் மகிமை உண்டு 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 அற்புதமல்லம் இயேசுவே நாமத்தால் மகிமை உண்டு உண்டு அற்புதமல்லம் ஆட்டுக்கோட்டி என்ற தத்தினார் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை. யார் யார் தேவனை மகிமைப்படுத்துகிறார்களோ ஒவ்வொருவர் மீதும் ஒரு அளவில்லாத தேவனுடைய வல்லமை இப்பொழுது ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. கட்டுகள் எல்லாம் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. அந்த காலத்தின் சக்திகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியாமல் இப்பொழுது நிர்மலமாக்கப்படுகிறது. கட்டுகளை உடைக்கிற தேவனுடைய வல்லமை இப்பொழுது ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. நிரப்பு நிரப்பு நிரப்பு. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. இதோ ஒரு அக்கினி, இதோ ஒரு அக்கினி, இதோ ஒரு அக்கினி இப்பொழுது விழுகிறது, விழுகிறது, விழுகிறது. பெற்றுக்கொள்கிறது அக்கினிகள். அந்த அக்கினி அபிஷேகம் இப்பொழுது நிரப்புவதாக, 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 நிரப்புவதாக. கேளுங்க, கேளுங்க. ஆமென். ஆண்டவரே நீர் எங்களை நிரப்புவீராக. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க 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 வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஆலயம் மேகத்தினால் என்ன செஞ்சுதான்? மூடுச்சு. ஆமென். ஆசாரியர்களை ஊழியம் செய்யக்கூடாத அளவிற்கு அந்த தேவனுடைய ஆலயம் மகிமையினால் நிரம்பினதா. எதனால? ஹல்லேலூயா. பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிச்சாங்க. ஹல்லேலூயா. நீங்க கைகளை உயர்த்துகிறது ஏதோ சும்மா இல்ல. நீங்க கைகளை உயர்த்துவது அந்தி பலி செலுத்துவதற்கு சமம். ஆமென். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்பது அந்தி பலி செலுத்து. அப்படியே முழங்கால் படிட்டு வாயை திறந்து உங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி. அதனாலதான் வேதத்துல நான் வாசிக்கிறோம். வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அங்க வேதத்தில் இப்படியாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 28வது சங்கீதத்துல 2வது வசனத்துல சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய மகா பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கை எடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். ஆமென்.
கையெடுத்து நிற்கும் பொழுது கர்த்தர் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்பார். அதனாலதான் இப்ப சங்கீதம் 134க்கு வாங்க. இப்ப சங்கீதம் 134 2வது வசனத்துல 3வது வசனத்தை வாசிங்க. கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் உங்களை சீயோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக யார் யார் கரங்களை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார்களோ அவர்களுக்கு நேராக வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இன்னைக்கு ஆசீர்வாதம் வரும். ஆமென். வேளை இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை ஒருவேளை மனுஷன் தடுக்கலாம். ஆனா பரலோகத்தில் இருந்து ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அந்த ஆசீர்வாதத்தை எவனாலும் தடுக்க முடியாது. அதனாலதான் யோபு பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் செய்ய நினைத்தது. எத்தனை பேர் சத்தமா சொல்றீங்க? கர்த்தர் செய்ய நினைத்தது. வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது. பரத்திற்கு நேராய் கரங்களை ஏறெடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு யார் யார் பரத்திற்கு நேராய் கரங்களை ஏறெடுக்கிறீர்களோ இன்னைக்கு ஏறெடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் இன்னைக்கு சீயோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் பரத்திற்கு நேராய் கண்களை பரத்திற்கு நேராய் கைகளை ஏறெடுத்து வாயை திறந்து சத்தமா ஸ்தோத்திரிங்க. ஸ்தோத்திரம் அப்பா. வாயை திறந்து சத்தமா, வாயை திறந்து சத்தமா ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். வாயை திறந்து சத்தமா. உங்களை தான் பார்த்திருக்கிறோம், உங்களையே நாங்கள் நோக்கி இருக்கிறோம். வானத்தை பூமி படைத்த எங்கள் தேவாதி தேவனே இன்னைக்கு எங்களை ஆசீர்வதிங்கப்பா. சொல்லுங்க சத்தமா. நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி ஒவ்வொருவரும் வாயை திறந்து பரத்திற்கு நேராய் கண்களை ஏறெடுத்து சொல்லுங்க. தாவீது சொல்லுகிறாரு, எனக்கு ஒரு ஆசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏறெடுத்து சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சீயோனில் இருந்து எங்களை ஆசீர்வதியும். அப்பா கிட்ட கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இன்னைக்கு கரம் உயர்த்தி யார் யார் வாயை திறந்து கர்த்தருக்கு நேராய் கரங்களை ஏறெடுத்து எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறீர்களோ சீயோனில் இருந்து என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படியே கரம் உயர்த்தி 2 கரம் உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மையா நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். சத்தமாய் சத்தமாய் சத்தமாய். பரிசுத்த கைகளை உயர்த்தினேரா, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. பரிசுத்த கைகளை உயர்த்தினேரா, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதி சேர்ந்த எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கரங்களை உயர்த்துங்க ஆண்டவருடைய சமூகத்தில். கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்பார். வானத்தை பூமியை உண்டாக்கிற கர்த்தர் உங்களை சீயோனில் இருந்து ஆசீர்வதிக்கணுமா? பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராய் உங்கள் கைகளை ஏறெடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.